யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். சுவிசேஷக புத்தகத்தில் மிக முக்கியமான புத்தகம், நான் மிகவும் விரும்பி ரசிக்கிற புத்தகத்தில் ஒன்று யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம். யோவான் பல செய்திகளை கோர்வையாக, நீளமாக, வரிசையாக எழுத திறம் பெற்றவர். பல சத்தியங்களை அடர்த்தியான செய்திகளோடு எழுதக்கூடியவர். யோவான் 3ஆம் அதிகாரம் ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லுகிறது. கவனிப்போம். 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் வசனங்கள் 9 வரை. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எண்ணப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். நிக்கோதேமு இவர்தான் இன்றைய தலைப்பு. A teacher become a disciple. இன்னொரு பக்கம், a teacher become a student. நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷன் ஆண்டவரை சந்தித்தான். அவரை சந்தித்து பேசினான், அவரும் பேசினார். இந்த நிக்கோதேமு யார், அவன் என்ன பேசினான் என்பதை இந்த அதிகாரம் முழுவதிலும் நமக்கு விளக்கி கூறுகிறது. இந்த மனுஷனை குறித்து வேதத்தில் 3 இடங்களில் வாசிக்கிறோம். ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை. 2வது ஒரு இடம் இதே யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் நிக்கோதேமை பற்றி வாசிக்கலாம். 3வது ஒரு இடம் யோவான் 19:39 இந்த நிக்கோதேமை குறித்து வாசிக்கிறோம். அவ்வளவுதான். இந்த 3 இடங்களிலும் இந்த நிக்கோதேமை பற்றி, அவன் காரியங்களை பற்றி பல செய்திகள் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றது. நிக்கோதேமு என்பது ஒரு கிரேக்க பெயர். நிக்கோதேமு என்பதற்கு பொருள் விக்டரி ஆஃப் பீப்புள். நிக்கோ என்றால் வெற்றி, தேமு என்றால் பீப்புள். நிக்கோதேமு இந்த மனுஷன் ஆண்டவரை சந்தித்தான். ஆண்டவர் இயேசுவை எவ்வளோ பேர் சந்தித்தார்கள், எவ்வளோ பேர் அவர்களை தொட்டார்கள், பார்த்தார்கள், கேட்டார்கள், அவருக்கு பின் சென்றார்கள், பின்பற்றினார்கள். ஆனால் இந்த மனுஷன் கொஞ்சம் மாறுபட்ட ஒருவனாய் ஆண்டவரிடம் போய் ஆண்டவரோடு பேசியதை இந்த பகுதியை நமக்கு விளக்குகிறது. கவனியுங்கள். The man about Nicodemus. இந்த மனுஷனை பற்றி சில குறிப்புகள் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நிக்கோதேமு, he was a ruler. கவனியுங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான 3:1. நிக்கோதேமு ஒரு அதிகாரி, ரூலர். அவன்
சனகரிப் என்ற ஒரு சக்தி வாய்ந்த சங்கத்தில், யூதர்களின் அதிகாரம் மிக்க ஒரு சங்கத்தில் ஒரு முக்கிய உறுப்பினர், அதிகாரி, யூதர்களுக்குள்ளே அதிகாரி. அவன் மத சங்கமான சனகரிப் சங்கத்தின் உறுப்பினர். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஆண்டவரை பார்க்க இரவிலே வந்தான். அதுதான் இங்கே முக்கியம். இந்த மனுஷனை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம். அதற்கு பிறகு இந்த மனுஷனிடம் நடந்தது என்ன, இவன் செய்தது என்ன என்பதை கவனிப்போம். He was a ruler. Number 2, he was a religious man. கவனியுங்கள். 3:1, நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். பரிசேயன், அவன் ஒரு மத குழுவை சார்ந்தவன். பரிசேயன். பரிசேயன் எப்படிப்பட்டவன்? லூக்கா 18ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அதிலே 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை கூர்ந்து கவனித்தால், ஜெபம் பண்ண போன 2 பேரில் ஒருவன் பரிசேயன். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் இந்த ஆயக்காரன், இந்த பாவிகள் மற்றவர்களை போல நான் இல்லை, நான் ரொம்ப நீதியா இருக்கிறேன், வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என்னுடைய பொருட்களிலெல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்றான். பரிசேயனுடைய கடமை மத ரீதியான கடமை. அவன் மத சடங்குகளில் சரியாயிருந்தான். அப்படிப்பட்டவன் அவன். ஒரு பரிசேயன் தன் கடமைகளில் நேராய், நேர்த்தியாய், சரியாய், எந்த தவறும் இல்லாத செய்த ஒரு மதக்காரன், ரிலிஜியஸ் மேன். நம்பர் 3, he was a rich man. அவன் ஒரு பணக்காரன். எங்கே சொல்லுகிறது? அது இங்கே சொல்லப்படவில்லை. செய்திகளுக்கு உள்ளே போகும் பொழுது அவன் மிகுந்த பெரிய பணக்காரன் என்பதை சொல்லுகிறது. 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசித்தால் இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், இஸ்ரவேலிலே போதகனாயிருந்தும் இவைகளை நீ அறியாமல் இருக்கிறாயா? அப்பொழுது அவன் யார்? இஸ்ரவேலிலே ஒரு போதக அந்தஸ்திலே இருந்தவன், சற்று வசதியானவன். ஆராய்ச்சி குறிப்பு சொல்லுகிறது, எருசலேமிலே இருந்த 3 பெரும் பணக்காரர்களில் நிக்கோதேமும் ஒருவன் என்று. பெரும் பணக்காரர்கள் இருந்தார்கள். அதில் டாப் 3 ரிச் மேன் இருந்தாங்க. அதுல ஒருத்தன் இந்த நிக்கோதேமும் பணக்காரனா இருந்தான் அப்படின்னு இவனை குறிச்சு சொல்லுது. அந்த பணக்காரன் ஆண்டவரை பார்க்கும்படி விரும்பினான். அன்று ஆண்டவரை சந்தித்தான். அது மட்டுமல்ல, he was a respectable man. அவன் மதிக்க தெரிந்த மனிதன். கவனியுங்கள், இவன் மதத்தில் முக்கியமானவன், பணத்தில் வசதியானவன், அவன் சட்டத்தை அறிந்தவன், அதிகாரி, ஆனாலும் பிறரை மதிக்க தெரிந்தவன். எப்படி என்றால், ஆண்டவரை பார்த்து ரபி என்று அழைத்தானாம். ரபி என்றால் போதகரே என்று அர்த்தம். பாருங்கள், அந்த மதத்தில் நம்பிக்கையுள்ள ஒரு பணக்கார அதிகாரி ஆண்டவரை பார்த்து ரபி, போதகரே என்று மதிப்பு நிறைந்த வார்த்தைகளோடு அவரை அழைத்தான். அது மட்டுமல்ல, he was a real man. அவன் நிஜ மனிதனாயிருந்தான். என்ன நிஜ மனிதன்? இவனிடத்தில் எந்த ஒளிவும் மறைவும் இல்லை. இவன் நேராக ஆண்டவரை பார்க்க சென்றான், ரகசியமாய்தான் சென்றான். ஆனால் தன்னை எந்த ஒரு ஒளிவு மறைவுக்கு ஆட்கொள்ளாமல், இடம் கொள்ளாமல் இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவரிடத்தில் சென்று அவரை பார்த்து முக்கியமான காரியத்தை அவரிடத்தில் பேசினான். இப்பொழுது நிக்கோதேமு ஆண்டவரை சந்தித்து ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து பேசுகிறான். அவனை பற்றிய குறிப்பு இவ்வளவுதான். சரி, என்ன நடந்தது?
ஏன் நிக்கோதேமு வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாய் இது இருந்தது? அவன் வாழ்க்கையில எவ்வளவு பேரை சந்தித்திருந்தான். அவன் அதிகாரி, செல்வந்தன், நல்லவன். ஆனாலும் ஒரு பரிசேயன் இயேசுவை ஒரு நல்ல இருதயத்தோடு போய் பார்ப்பது என்பது, விசுவாசமுள்ள இருதயத்தோடு போய் சந்திப்பது என்பது, அது அவனுடைய நல்ல குணத்தையும் நல்ல மனதையும் திறந்த மனதையும் காட்டுகிறது. இயேசுவை பார்த்து பேசினான். 3 குறிப்புகள் உங்களோடு கூட வெகு சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சந்திப்பிலிருந்தும் இந்த நிக்கோதேமை பற்றி அவனுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள். நம்பர் 1, the conversation. இந்த 2 பேரும் பேசிய உரையாடல். The conversation. கவனியுங்கள். 2ஆம் வசனம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடன் தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 2ஆம் முறை மெய்யாகவே. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். கான்வர்சேஷன். என்ன கான்வர்சேஷன் இவர்களுடைய பேச்சிலே இருந்தது? நிக்கோதேமு வந்து முதலில் ஆண்டவரை பார்த்து, ரபி, உங்களை மாதிரி அற்புதம் செய்யறதுக்கு யாருமே இல்லை. நீங்க தேவனிடத்திலிருந்து வந்தவங்க, நீங்க தேவனிடத்தில் இருந்து வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய காரியம் செய்றீங்க. நீங்க உங்க அற்புதம், நீங்க உங்களை மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு பேச வந்தார். அவரோ தன்னுடைய அடுத்த பதிலை சொல்லுகிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். கேள்விக்கு, அதாவது நிக்கோதேமு சொன்ன அறிமுகத்துக்கும் இயேசு சொன்ன பதிலுக்கும் தொடர்பே இல்லை. இந்த உரையாடல் கவனியுங்கள். இயேசு தற்புகழ்ச்சியை நாடுகிறவர் அல்ல. இயேசு அவர் உன் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை நாடுகிறவர். இயேசு நிக்கோதேமை பார்த்து, அப்படியா நிக்கோதேம், வெரி குட், நீ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீயாவது வந்தைய சனகரை சங்கத்திலிருந்து, நீயே ஒரு பரிசையன், நீ போய் என்ன தேடி வந்தையே, நீ நல்லவன், பாக்கியம் பெற்றவன், நீ வாழ்வாய், சுகமாயிருப்பாய், அப்படி சொல்லல. அவன் இயேசுவை பத்தி பேசினதும் இவர் அவனை பத்தி பேசுறாரு. 3 வகையான டாபிக் இந்த உரையாடல்ல இருந்துச்சு. 1, மறுபடியும் பிறப்பது, மறுபடியும் பிறத்தல், நியூ பர்த், ரீபர்த். 2, தேவ ராஜ்யம். 3, தேவகுமாரன், சத்தியம். இது 3 தான் ஹாட் டாபிக் இவங்க பேசுறது. 2 பேர் சந்திக்கிறாங்க. இரவு. அவன் சிறந்த இருதயத்தோட, உண்மையான மனதோட, அன்போட, நேசத்தோட ஆண்டவரை பார்க்க வந்தான் நிக்கோதேமு. அப்போ ஆண்டவர் பார்த்து பேசுறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இப்படி பேசினதும்
அவனுக்கு புரியல. நிக்கோதேமு உண்மையாவே கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சார். எப்படிங்க ஒருத்தர் தாயின் ஒரு முறை உலகத்துல பிறந்த பிறகு மறுபடியும் எப்படி தாயின் வயிற்றுக்குள்ள போய் பிறப்பாரு அப்படின்னு கேட்டார். அவருடைய யோசனை சிந்தையெல்லாம் அறிவுபூர்வமா இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் பேசுறது எல்லாமே ஆவிக்குரியதாவே இருந்துச்சு. என்ன டாபிக்? கான்வர்சேஷன்ல முக்கியமான டாபிக் என்ன? தேவனுடைய ராஜ்யம். இந்த உலகத்துல நாம் வாழ்வது முக்கியம் அல்ல, அந்த உலகத்துல வாழலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணணும், அதுல பிரவேசிக்கணும் என்பது ஒவ்வொருவருக்கும் தேவன் நியமிச்ச ஒரு வாழ்க்கை. ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தின் வாழ்க்கையை விட அந்த உலகத்தின் வாழ்க்கையை வாழ்றத நீ தெரிந்து கொள்ளணும் என்பதை சொல்றதுக்காகவே இயேசு வந்தார். இயேசு வந்து செஞ்ச பெரிய காரியங்கள்ல நமக்கு இந்த உலகத்துல வாழ்க்கிற வாழ்க்கையை விட அந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை இருக்குது ரொம்ப பெருசு, ரொம்ப நல்லது. அந்த தேவராஜ்யம், அந்த தேவராஜ்யத்தை வந்து பார், பிரவேசித்து பார் அப்படின்னு சொல்றாரு. ஆகையினாலதான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசும் பொழுது தன்னுடைய முதல் செய்தியிலேயே பேசுறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் கிட்ட இருக்கிறது. மனம் திரும்பிட்டா பரலோக ராஜ்யத்தின் கிட்ட இருக்கிற நீ உள்ள வந்துருவ. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய செய்தியின் முதல் செய்தி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இயேசு சொன்னார், மலை பிரசங்கத்தின் மிக முக்கிய செய்தி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்றார். பவுல் எழுதுகிறார், புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. இதற்காகவே நாங்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டு பாடுபடுகிறோம் என்று சொன்னார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் அந்த தேவராஜ்யத்தில் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, அதை விரும்புகிற எல்லாருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் தான் உங்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. A rich man cannot buy the kingdom. அவன் உலகத்துல எதை ஒண்ணும் வாங்கலாம், ஆனால் தேவ ராஜ்யத்தை வாங்கவே முடியாது. நிக்கோதேமு ஒரு பணக்காரன். அவனுக்கு ஆண்டவர் பேசுறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை நீ பார்க்கணும், அதுல பிரவேசிக்கணும். ரிச் மேன் உலகத்துல எதை ஒண்ணும் வாங்கலாம், ஒரு பணக்காரன் எதை ஒண்ணும் வாங்கலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை வாங்க முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு மதக்காரன் எல்லாவற்றுக்கும் சிபாரிசு செய்யலாம், பரலோகத்துக்கு சிபாரிசு செய்ய முடியாது. A religious man cannot help you. எதுக்கு தெரியுமா உனக்கு உதவி செய்ய முடியாது? எல்லாத்துக்கும் உதவி செய்யலாம், ஜெபம் பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம், உங்களுக்கு அவங்க ஆதரிக்கலாம், தாங்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா ஒரு பிரீச்சரோ, ஒரு ப்ராஃபட்டோ, ஒரு தேவனுடைய ஊழியனோ அல்லது ஒரு ரிலீஜியஸ் மேனோ, நான் உனக்கு பரலோகத்துல ஆல்ரெடி ஒரு இடத்த ரிசர்வ் பண்ண சொல்லிட்டேன், ஆண்டவர்கிட்ட நானே சொல்லிட்டேன். அவர் நேற்று ராத்திரி வந்து என்னை பார்த்தாரு, நானும் அவரும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசியிருந்தோம், உனக்காக 2 இடம் சீட் போட வைக்க சொன்னேன் அப்படின்னு யாரோ ரிசர்வ் பண்ணவே முடியாது. No one can do that. இது உன்னால் மட்டும்தான், உனக்கு மட்டும்தான், நீ மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ ஒரு மதத்தில் இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க முடியாது. ஒரு பணத்தில் இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தை வாங்க முடியாது. பரலோக ராஜ்யம் எங்க இருந்து தொடங்குதுன்னா, அது உள்ளே இந்த இருதயத்தின் பிறப்பில் இருந்து தொடங்குகிறது. அருமையானவங்களே, உலகத்தில் வாழ்ற எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்து விடுவது நிஜம். எல்லார் வாழ்க்கையும் ஒரு இடத்துல முடியும். அதுக்கு வயசு சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். பூமியில வாழ்ற வாழ்க்கை இருக்குது இல்ல, ஒரு நாள் முடியும்.
ஆனால் அந்த பரலோக ராஜ்ய வாழ்க்கை இல்லை, அது முடிவில்லாத வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன், நிரந்தரமான வாழ்வு, இட்டர்னல் லைஃப். டேட்டோ கேலண்டரோ இயரோ இல்லாத வாழ்க்கை. அங்க வறுமையோ பஞ்சமோ கண்ணீரோ வேதனையோ சண்டையோ வியாதியோ துக்கமோ துயரமோ இல்லாத வாழ்க்கை. அங்க சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ இல்லாத வாழ்க்கை. அங்க தேவன் மட்டுமே இருப்பார், ஒளியா இருப்பார், பிரகாசமா இருப்பார், நீதிமான்கள் இருப்பார்கள். அங்க சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். அந்த ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு நீ வாழும் பொழுதே அந்த நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழும் பொழுதே, உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த பரலோகத்துக்கு போவதற்கு முடிவெடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் தான் நிரந்தரமான இடம். லிசன், லெட் மீ சே அகைன், தேவனுடைய ராஜ்யம் தான் உங்க வாழ்க்கையில நிரந்தரம், 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 அழியாத ஒண்ணு. மறையாது, மாறாது, அழியாது, முடிஞ்சிடாது, நிரந்தரம், முடிவில்லா ஒரு வாழ்க்கை, முடிவில்லா ஒரு ராஜ்யம். இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் வாய்ப்பு அளிச்சிருக்கிறாரு. பூமியில பிறந்த எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த வாழ்க்கையை வாழ உனக்கு முடிவு இருக்குதா? உனக்கு விருப்பம் இருக்குதா? அதுக்கு முடிவு எடுத்திருக்கியா? அப்படி என்பதுதான் இந்த கேள்வி மேல கேள்வி. இரண்டாவது, ரீபர்த், மறுபடியும் பிறத்தல். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நிக்கோதேமு இப்படிப்பட்ட பேச்சு கேட்டதில்லை. இது பர்சனல் டாக். இரண்டாவது, ஒரு லீடர், ஒரு பரிசேயன், ஒரு அதிகாரி, ஒரு பணக்காரன், டாப் லெவல் மேன். டாப் லெவல் மேனுக்கு பேசுறதுக்கு இயேசுவுக்கு நல்லா தெரியும். அவர் சாதாரண ஆட்கள் கிட்டையும் பேசுவாரு, மீன் பிடிக்கிறவங்க கிட்டையும் பேச தெரியும், அவர் வியாதிஸ்தன் கையிலையும் பேச தெரியும். சுகமா இருக்கணும்னு விரும்புறியா? நீ சுகமாகணுமா விரும்புறியா? அவருக்கு தெரியும் யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு. இங்க பேசுற நபர் ஒரு டாப் லீடர், டாப் ரிச் மேன், டாப் பவர்ஃபுல் சங்கத்தில் இருக்கிறவர், அதே நேரத்தில் ஒரு மத ரீதியா டிசிப்ளின்டு பரிசேயன். அந்த மாதிரி ஆள்கிட்ட ஆண்டவர் ஒரு டிக்னிஃபைட் டாக்க பேசுறாரு. இது இந்த டாக் பூமிக்குரியது இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை பார்க்க யாராகிலும் டாப் பர்சன் வந்தா எதை பத்தி பேசுவீங்க? ஒரு படிச்சவங்க, அதிகாரி, மேல கவர்மெண்ட்ல உயர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்க்க வந்தா என்ன பேசுவோம்? டீசென்டா ஜாபை பத்தி பேசுவோம், படிப்பை பத்தி பேசுவோம், பாலிடிக்ஸ் பேசுவோம், கண்ட்ரியுடைய இஷ்யூவை பேசுவோம், அவங்க செஞ்ச தப்பு, இவங்க செஞ்ச நியாயம், இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, கோர்ட் பிரச்சனை, கவர்மெண்ட் பிரச்சனை, இதை பேசுவோம். பாலிசி பிரச்சனையை பேசுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சுன்னு பேசுவோம். எலெக்ஷனை பத்தி பேசுவோம். இயேசு மனுஷனோட பேசுறப்ப ஒன்லி ஸ்பிரிச்சுவல் டாக். அதுதான் இயேசுவை என்னை ரசிக்க வைக்கிறது. இந்த இடத்துல என்னன்னா, இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய பணக்காரன், இவ்வளவு அதிகாரி, பரிசேயன் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறான், ராத்திரியில வந்திருக்கிறான், தெரியாத வந்திருக்கிறான், ஆண்டவரை பார்த்து புகழ்ந்து பேச வந்திருக்கிறான், பாராட்ட வந்திருக்கிறான். அவனிடத்துல போய், நீ மறுபடியும் பிறக்கணும், அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்தை காணுவாய் அப்படின்னு சொல்றாரு. இவர் பேச்சு முழுசுமே ஸ்பிரிச்சுவலா இருக்குது, ரியலா இருக்குது, அடுத்த வாழ்க்கையை பத்தி இருக்குது, செகண்ட் லைஃப் பத்தி இருக்குது, செகண்ட் பர்த் பத்தி இருக்குது. இரண்டாவது வாழ்க்கை நித்திய வாழ்க்கை, பரலோக ராஜ்யம். இரண்டாவது பிறப்பு, அதை பிறந்துட்டா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், அதை பத்தி இருக்குது. அதோடு கூட இல்லை, கான்வர்சேஷன் தொடருது. லிசன், மறுபடியும் பிறத்தல். கிறிஸ்தவங்களுக்கு இது கேட்டு 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 கூர் மழுங்கி போன வார்த்தை. ஆனால் ஆண்டவர் இயேசு இங்க அதை பற்றி பேசுறாரு. நிக்கோதேமு அதை பற்றியும் வினவுறாரு. அவர் கேட்டாரு, ஒருவன் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்?
அவன் தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிறந்துட்ட பிறகு மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள்ள போய் எப்படி திரும்ப பிறக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. இதுதான் மாம்சத்துக்குரிய அளவு. இதுக்கு மேல சிந்திக்கவே முடியல. உலகத்துல ரொம்ப பேரு இந்த லெவலோட தான் பேசுறாங்க. அவங்க பேச்சு எல்லாம் இந்த லெவலோடு தான் இருக்குது. அதுக்கு மேல ஒரு லெவல் அவங்களால சிந்திக்கவே முடியாது. ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் பேசும் பொழுது அந்த லெவலையும் தாண்டி காரியங்களை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அறிந்து கொள்ள முடியும். சரி, வாட் இஸ் பிசிக்கல் பர்த், வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பர்த்? கவனிங்க, இயேசு பேசினது ஸ்பிரிச்சுவல் பர்த், நிக்கோதேமு கேட்டது பிசிக்கல் பர்த். எப்படின்னு? பிசிக்கல் பர்த் ப்ரொவைட்ஸ் லைஃப். சரீரப்படி பிறப்பது என்பது ஒருத்தருக்கு வாழ்க்கையை கொடுக்குது, உயிரை கொடுக்குது. அவங்க தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்துட்டா அவங்க உயிர் பெற்று வாழ்றாங்க. பட் ஸ்பிரிச்சுவல் பர்த் ப்ரொவைட்ஸ் நியூ லைஃப். See, this is ordinary life, that is new life. What is that spiritual life? ஆவியில பிறப்பது என்ன? மாம்சத்தில் பிறப்பது என்ன? மாம்சத்தில் பிறக்கும் பொழுது நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குது, பூமியில வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆவியில பிறக்கிற வாழ்க்கை, ஆவியில பிறக்கும் பொழுது நமக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கிறது, நியூ லைஃப். அந்த ராஜ்யம் போவதற்கான பிறப்பு. அப்படி பிறக்காம அந்த ராஜ்யத்துக்குள்ள போவே முடியாது. பேசிக்கா பரலோகம் போனா ஆவியில ஒரு மனுஷன் பிறக்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, பிசிக்கல் லைஃப் only happens once. ஒரு முறை தான் ஒருவன் பிறக்க முடியும் சரீரப்படி. அதுக்கு பிறகு அவன் தாயின் வயிற்றுக்குள்ள போக முடியாது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் a one time with all time experience. ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கு, அதுவும் ஒரு முறை தான் பிறக்க முடியும். ஆனால் சகல அனுபவங்களையும் அதிகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவனா வாழ முடியும். ஒன் டைம் ஒரு முறை ஆவியில பிறந்தா, ஒரு முறை ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்டா, ஒரு முறை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி ஆயிடுறோம். இம்மைக்கும் மறுமைக்கும் சுதந்திரவாளி ஆயிடுறோம். ஆண்டவரை பார்த்து பேதுரு கேட்டான், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உன் பின்னே வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று. அவர் சொன்னாரு, இம்மையில உங்களுக்கு 100 ரத்தனையா கிடைக்கும், பரலோகத்திலேயும் உனக்கு 100 ரத்தனையா கிடைக்கும். நீங்க இம்மையிலையும் வாழ்வீங்க, பரலோகத்தில் வாழ்வீங்க. ஒன் டைம் பர்த், ஸ்பிரிச்சுவல் பர்த். ஒரு முறை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா, ஒரு முறை உன் உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுத்தா, ஒரு முறை ஆவியில பிறந்தா எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற அளவுக்கு தேவன் உன்னை ஆசீர்வாதமா மாத்திறாரு. ஹல்லேலூயா. ஒன் டைம் பர்த். அகைன், physical birth takes place because of the suffering of one person. இந்த பிசிக்கல் பர்த் இருக்குதுல்ல, ஒருத்தருடைய கஷ்டத்துல இருந்து பிறப்பது. அம்மா பிரசவ வேதனை பட்டு, அம்மா பிரசவ காலத்துல, பிரசவ வேதனை நேரத்துல, பிரசவ வழியில இருந்து ஒருத்தன் வெளியே வருது, ஒரு குழந்தை வெளியே வருது. அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கு ஒருவர் பாடுபட்டு இருக்கிறாங்க, ஒரு தாய் பாடுபட்டு இருக்குது. ஒருத்தர் சொன்னாங்க, டாக்டர் உன் ஒய்ஃப் தியேட்டர்ல வந்து டெலிவரி வார்டில் இருக்கிறப்ப, டெலிவரி பெயின்ல துடிக்கிறப்ப நீ வந்து பாரு, நீ அடுத்த பிள்ளைக்கு ட்ரை பண்ண மாட்ட அப்படின்னாங்க. ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு தாய், ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், ஒருத்தருக்கு லைஃப் கொடுக்க அவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது, கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, கூக்குரலிட வேண்டி இருக்குது, கடினமான பாதைக்குள்ள கடந்து செல்ல வேண்டி இருக்குதா?
That spiritual birth also comes because of one person's suffering, that is Jesus Christ. ஆவிக்குரிய பிறப்பு கூட ஒருத்தர் கஷ்டப்பட்டதுனால நமக்கு வந்தது. அந்த கஷ்டம் இயேசு என்ற ஒருவர் நமக்காகப்பட்டாரு. நாம் ஆவியில பிறக்க, ரட்சிக்கப்பட அந்த இயேசு நமக்காக கஷ்டப்பட்டாரு. நானே வழியும் சத்தியம், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், நான் தான் எல்லாம், நான் தான் உனக்கு எல்லாம், நான் உனக்கு பாடுபட்டேன், நான் உனக்கு கஷ்டப்பட்டேன். இயேசுவானவர் உனக்காக கஷ்டப்பட்டதுனால நீ ரட்சிப்படையும்படி வழியை செஞ்சாரு. அதுக்கு முன்பு வரைக்கும் நம்ம மதவாதிகளா இருந்தோம், சாங்கியங்களில் அடிமைப்பட்டு கிடந்தோம், பாரம்பரியப்படி இருந்தோம், அஞ்சாணிகளா இருந்தோம், இருளில் இருந்தோம், நாத்திகர்களா இருந்தோம், தேவர்களை சேவிச்சோம், பாரம்பரிய பழக்க வழக்கங்களிலே கட்டுக்கதைகளுக்கு அடிமையாய் கிடந்தோம். ஆனால் இயேசு என்றவர் வந்து சிலுவையில பாடுபட்டு மரித்து ஜீவனை கொடுத்ததுனால உனக்கு ஒரு வாழ்வு கிடைச்சது. அதுதான் ரீபர்த், அதுதான் மறுபிறவி, அதுதான் ஆவியில பிறப்பது. ஆமென். யாரோ ஒருவர் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. எனக்காக இயேசு கஷ்டப்பட்டாரு, உனக்காக இயேசு கஷ்டப்பட்டாரு. பிரதர் உனக்காக, சிஸ்டர் உனக்காக. எபிரேய ஆக்கியோன் எழுதுவார் எபிரேயர் 2:9 நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார் என்று. எபிரேயர் 5:7 வாசிச்சா, அவர் மாம்சத்தில் இருக்கும் பொழுது அவர் மிகுந்த வேதனையோடு மிகுந்த கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி கூக்குரலிட்டு கத்தி தம்முடைய பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார் என்று. பிலிப்பியர் 2:4-5-6 வாசிச்சா பவுல் எழுதுறாரு, அவர் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் கோலம் எடுத்து நமக்காக மனுஷ சாயலானார் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, இயேசு உனக்காக பாடுபட்டார் என்பதை நீ மறக்கவே கூடாது. ஆகையினால்தான் இந்த ரட்சிப்பு உனக்கு கிடைத்தது. அவர் ரத்தம் சிந்தியதால் இந்த மீட்பு வந்தது. அவர் பாடுபட்டதினால் இந்த வாழ்வு வந்தது. இயேசு பாடுபட்டு உனக்கு இந்த வாழ்க்கையை வாங்கி கொடுத்தார். ஒரு தாய் பிரசவ வழியில துடித்து ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடுப்பது போல் இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளின் மூலமாய் பாடுபட்டு மரணத்தை ருசி பார்த்து உனக்கு புது வாழ்வை அருளினார். Physical birth. What is this physical birth? Physical birth gives the infant a new start for future. மாம்சத்தில் பிறக்கிறது என்பது ஒரு குழந்தைக்கு பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து தொடங்கிறது இல்லை. குழந்தை பிறந்துட்டாலே அது இறந்த காலத்துல, அதாவது கடந்து போன காலத்துல இருந்து வாழ்க்கையை துவங்கல. பிறந்துட்டதுமே அது ஃபியூச்சரை நோக்கி, ஓகே கொஞ்சம் சாப்பிடணும், அதுக்கு அடுத்தது நடக்கணும், அதுக்கு அடுத்தது வளரணும், அதுக்கு அடுத்தது படிக்கணும், எல்லாமே ஃபியூச்சரை நோக்கியே இருக்குது. பிசிக்கல் பர்த் பேபி பிறந்த பிறகு கடந்த கால வாழ்க்கையிலிருந்து அது தன் வாழ்க்கையை துவங்கல. அது எப்பவுமே ஒரு நியூ ஃபியூச்சரை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்குது. லிசன், spiritual birth also, spiritual birth is also starts not from the past for the future. ஆவியில பிறப்பது என்ன தெரியுமா? ஆவியில பிறப்பது எப்பவுமே எதிர்காலத்தை நோக்கி நடந்து வாழ்வது, எதிர்காலத்தை நோக்கி தான். பவுல் சொல்வாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுவோம்.
ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற கடவன். இயேசுவே, நான் உம்மை பின்பற்றி வர விரும்பிவிட்டேன். இனிமேல் என் வாழ்க்கை இயேசுவை போகிற வழி, இயேசு போகிற வாழ்க்கை, இயேசு சொன்னபடி வாழ்வது, இயேசுவை பின்பற்றி வாழ்வது. உலகம் எதிர்த்து வந்தாலும் இனி நான் அந்த நித்தியத்தை நோக்கி, தேவராஜ்யத்தை நோக்கி, பரலோகத்தை நோக்கி ஆண்டவரை சந்திக்கும்படி போய்கொண்டே இருப்பது. Future only future is your destination, not in the past. I repeat again, don't look back. Don't look back. ஆவியில பிறந்த நீ பின்னால பார்த்து நடக்க கூடாது, பின்னிட்டு நடக்க கூடாது, பின்னானவைகளை நினைக்க கூடாது. ஒருத்தர் கூட தன் கடந்த காலத்தை நினைக்க கூடாது. அவர்கள் தங்கள் விட்டு வந்ததை நினைச்சிருப்பார்கள். ஆனால் எபிரேய ஆக்கியோன் எழுதுவாரு, அவர்கள் தங்கள் விட்டு வந்ததை நினைச்சிருப்பார்கள். ஆனால் அவர்கள் இப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவர்கள் இல்ல கானானை இல்ல பரம கானானை நோக்கி கொண்டிருந்தார்கள். பரம கானான். ஆபிரகாம் அழைக்கப்பட்டது கானானுக்கு. கானானை சுதந்திரிக்கல, இறந்துட்டாரு. ஆனால் ஆக்கியன் சொல்றா, ஆபிரகாமுக்கு இந்த கானான் கிடைக்கல. தேவன் சொன்னாரு கானான் கிடைக்கும்னு, ஆனால் கானானை பார்க்காதே செத்துட்டாரு. விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் விட்டு வந்த தேசத்தை திரும்பி போல அதை பார்க்கல. அவர்களோ பரம கானானை நினைத்து கடந்து போனார்கள். This is spiritual birth. ஆவியில பிறந்தவர்கள் இப்படிதான் யோசிப்பாங்க. நீங்க மாம்சத்துல இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அடையாளம் தெரியுமா? எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கலாம்? நீங்க எப்ப எல்லாம் கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படுறீங்களோ, நடந்ததையே நினைச்சு யோசிச்சிருக்கிறீங்களோ, உங்களை பழைய ஞாபகம் போட்டு அழுத்துதோ, பழைய வாழ்க்கை, பழைய பழக்கம், பழைய காரியங்கள், பழைய கெட்ட பழக்கம், விட்டு வந்தவைகள், அவைகளை எல்லாம் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அவையில பிறப்பதில்லை. அது ஒரு ஆச்சரியம். இந்த டாபிக் எவ்வளவு இன்ட்ரெஸ்டான டாபிக் பாருங்க. நிக்கோதேமு உட்கார்ந்து பேசுறாரு, பேசுறாரு. ஃபைனலி ஆண்டவர் ஆவியில பிறப்பதை பத்தி பேசுறாரு. வாட் இஸ் தட்? ஸ்பிரிச்சுவல் பர்த், பிசிக்கல் பர்த். ஃபைனலி பிசிக்கல் பர்த் ends in the cemetery. Spiritual birth starts in the kingdom. Entry. Spiritual birthக்கு என்ன blessing பாருங்க. இந்த பிசிக்கல் பர்த்ல சோகமாவே ஒருத்தனை சுமந்துட்டு போய் கல்லறையில வச்சு சோகமாவே திரும்பி வந்துரும். End, over, the end. But spiritual birth, ஆவியில பிறப்பதில்லை. There is no end, no end, no end, no end. அது இங்க முடிஞ்சதும் உடனே டிரான்சிட், உடனே டேக் ஆஃப், அங்க போயிடுச்சு. வாசல்கள் திறக்கப்படுது, கதவுகள் திறக்கப்படுது, தூதர்கள் நிற்கிறாங்க. ஓ வெல்கம், வெல்கம், குட், நல்லது, உத்தமமானவனே, உண்மையானவனே, சகோதரனே, சகோதரியே, வா, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. You are a spiritual man, spiritual woman, believer, come on, enter. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆவியில் பிறப்பது முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. இதை ஆண்டவர் நீ அறிந்து கொள்ளும்படி பேசுறாரு. இது உனக்கு தெரியணும், இந்த ஆசீர்வாதம். வாட் இஸ் தட் ரீபர்த்? வாட் இஸ் தட்? மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? குழந்தைய போல இயேசுவிடம் வந்து விடுவது. அவ்வளவுதான். முரட்டாட்டம் பிடிக்கிறது இல்லை, தூரம் நிற்கிறது இல்லை, கேள்வி கேட்கறது இல்லை. ஒரு குழந்தைய போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் வந்து விடுவது. அவ்வளவுதான். டாட், யூ ஆர் மை டாட். ஃபாதர், யூ ஆர் மை ஃபாதர். சரி, ஒரு குழந்தை அப்பாவை அப்பான்னு கூப்பிடுது. ஒரு குழந்தை
அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறப்ப அந்த அப்பா பிள்ளையின் உறவு வந்துடுது பாருங்க, அதுதான் ரீபர்த். நீங்க இயேசு கிட்ட வரும் வரைக்கும் அப்பான்னு கூப்பிட மாட்டீங்க. எப்போ இயேசு உங்க உள்ளத்துல வராரோ அப்பதான் உங்களையே அறியாத ஏசப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. அது வரைக்கும் சொல்ல மாட்டீங்க. இயேசு கிட்ட வந்து ஒருத்தர் இயேசுவே தேவனேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா என்னைக்கு ஒருத்தர் இயேசுவிடம் வந்து அப்பா அப்பா ஏசப்பா அப்படின்ற உறவுல நீங்க அழைக்கிறீங்களோ அதுதான் நீங்க ஆவியில பிறந்து வாங்கின உறவுக்கு அடையாளம். அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தார். அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படி புத்திர சுவிகார ஆவியை கொடுத்தார். எப்ப அப்பா பிதான்னு கூப்பிடுறீங்களோ அப்பதான் நீங்க அவங்க பிள்ளை, அவங்க மகள், அவங்க மகன். அந்த மகனும் மகளும் என்ற உறவு இயேசுவினிடம் வரும் பொழுதுதான் நீங்கள் இயேசுவுக்குள் பிறந்தவர்கள். அது வரைக்கும் இல்லை, அது வரைக்கும் இல்லை. கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்குது, கான்வர்சேஷன் போயிருக்குது. இவர் ஆண்டவர் இடத்துல வந்தாரு. He came to Jesus to talk about religion, the Nicodemus. But he returned with the answer of redemption. அவரு மத தலைவன் பேச வந்தாரு. மதத்தை பத்தி பேசி இருக்கலாம், ஆனால் இயேசு மதத்தை பத்தி பேசி அவருக்கு நேரம் கழிக்க விரும்பல. ஷார்ட் டைம், நைட் டைம், ரொம்ப பேர் இல்ல, தேவையில்லாததை பேசுறாங்க. நாட்களும் நேரங்களும் போய்கிட்டே இருக்குது, வயசு போய்கிட்டே இருக்குது. தேவையானதை பேசினாரு இயேசு. அவன் ரிலிஜியஸை பத்தி பேசணும்னு நிக்கோதேமு வந்தான். ஆனால் இயேசுவின் இடத்துல பேசிய பிறகு ரிடம்ஷனோடு போனான். அவன் ஒரு திருந்திய மனுஷனை ஒரு விடையோடு போனான், மீட்பின் செய்தியோடு போனான். அதுதான் இயேசுவிடம் வந்ததுக்கான அடையாளம். இயேசுவிடம் ஒருத்தர் வந்தா அவங்க அப்படியே போகவே முடியாது. அவர்கள் மெய்யான விடுதலையை பெற்று போக முடியும். ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவினிடத்தில் வாருங்கள் என்று சொல்றதுக்கு காரணம். I am not a religious preacher. I tested my Jesus. That's why I'm preaching here. I'm calling you. Come to Jesus. This is the last chance to you. தேவனை வந்து பாரு, ரிசீவ் பண்ணி பாரு, ரிடீமரை பாரு, உன் மீட்பரை பாரு. உன் மதம் உன்னை ரட்சிக்காது, உன் மதம் உன்னை பிரிக்கும், உன் மதம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, உன் மதம் உனக்கு நன்மையை கொடுக்காது. உன் மதத்தால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை, இன்க்ளூடிங் கிறிஸ்டியானிட்டி. மதமோ சபையோ ஒரு மனுஷனை பரலோகம் கொண்டு போகாது. இயேசு மட்டுமே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே உன் மீட்பர், உன் ரட்சகர். இயேசு ஒருவரே மெய்யான ரட்சகர், மெய்யான தெய்வம். இயேசு ஒருவரே உன் குல தெய்வம். இயேசு ஒருவரே உன் குலத்தை மீட்கக்கூடிய ஒரே ரட்சகர். வேற ரட்சகர் கிடையாது, உலகத்துல எங்கும் கிடையாது. நீ தேடி தேடி அலைஞ்சாலும் இந்த ஒருவரை விட்டா உனக்கு வேற ஒருவர் கிடைக்கவே முடியாது. He is the only savior, only redeemer, only one redeemer in the world. He came to Jesus to ask about life. நிக்கோதேமுல இயேசுவினிடத்துல வந்து வாழ்க்கையை பத்தி பேசினார். But he went away with the answer of new life. அவன் திரும்பி போகும்போது இல்ல, புது வாழ்க்கை எப்படி இருக்கும், மறுபடியும் பிறந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், ரட்சிப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பதிலோட திரும்பி போனான். He came to Jesus in the night. He returned with the answer of dark. இந்த செய்தியின் முடிவுல ஒளி இருள் இந்த பிள்ளைங்களை பத்தி பேசுறத கவனிங்க. 3ஆம் அதிகாரம் 19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவங்களா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு காரணமாயிருக்கிறது.
பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான். வந்தது ராத்திரி நேரம், ஆனால் பேசியதோ ஒளியை பற்றி, இருளை பற்றி. டாக் ஓவர். ராத்திரியில வந்தவன் திரும்பி போறப்ப மனதில் வெளிச்சத்தோட போறான். வாட் இஸ் தட் ரீபர்த்? அவர் சொன்னாரு, காட்ஸ் கிங்டம், ரீபர்த், நியூ லைஃப். யார் அந்த ரட்சகர்? மோசே சொன்னாரே, மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் வாசிக்கிறது போல. ஓ, அந்த மரத்துல தூக்கப்பட்ட இந்த இயேசு, தூக்கப்பட போகிற இந்த இயேசு இவர்தானோ? இவர்தான் அந்த ரட்சகரோ? இவர்தான் அந்த மீட்பரோ? அவர் தானே சொன்னாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஓ, இந்த இயேசு என்னை எவ்வளவு அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நினைச்சிட்டே போறார் நிக்கோதேமு போறப்ப இந்த அன்போட நிரம்பி போறான். வந்தப்போ எம்டி ஹார்ட், போறப்போ ஃபில்டு ஹார்ட்டோட போறான், பதிலோட போறான். அருமையானவங்களே, இந்த திருப்தி தான் உங்க வாழ்க்கையில வேணும். இந்த வெறுமை வாழ்க்கை வாழக்கூடாது. உங்க இருதயம் இப்படிப்பட்ட திருப்தியில, இயேசுவினால இருக்கிற திருப்தி, அந்த திருப்தி எப்ப இருக்குதோ அப்பதான் நீ மறுபடியும் பிறந்த தேவ ராஜ்யத்துக்கு போற உறுப்பினர், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளை. கான்வர்சேஷன் சரியா முடிஞ்சது, திருப்தியா முடிஞ்சது, சத்தியத்தில் முடிஞ்சது, செய்தியில முடிஞ்சது. கான்வர்சேஷன் ஓவர். நம்பர் 2, கண்டம்னேஷன். வாசிப்போம் யோவான் 7ஆம் அதிகாரம். கண்டம்னேஷன் என்ன? 7ஆம் அதிகாரம் இதே புத்தகத்தில் நிக்கோதேமை பற்றி படிப்பது 7:50-51. ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் எல்லோரோனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவன் ஆக்கினைக்குட்படுத்தலாமா என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். நிக்கோதேமை பற்றிய 2வது இடம் அவன் பெயரோட வருது. சிங்கிள், ஒரு தனி நபர் தான், ஆனா ஒரு 3 இடத்துல தான் அவரை பத்தி வருது. இது 2வது இடம். இந்த 2வது இடம் எந்த இடத்துல வருது தெரியுமா? இது ஒரு கூடார பண்டிகை. 7ஆம் அதிகாரம் கூடார பண்டிகையை சொல்லுது. இந்த கூடார பண்டிகையில் எல்லாரும் இயேசுவோட இருந்தவங்க எல்லாம் பண்டிகைக்கு போகிறாங்க. அப்போ கேட்குறாங்க, ரபி நீங்கள் வரலையா? நான் வரல, நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிவிடுறாரு. அப்போது அவங்க எல்லாம் பண்டிகைக்கு போயிட்டாங்க. பாதி பண்டிகை ஆன பொழுது ரபி யாருக்கும் தெரியாமல் பண்டிகைக்கு போகிறாரு. அவரால் இருக்க முடியல. ஏன்னு கேட்டால் இது பெரிய க்ரௌடு, இது கிளைமேக்ஸ் க்ரௌடு. எவ்வளோ கூட்டம் இருக்குதோ இந்த கூட்டத்துக்கு ஏதாவது சொல்லிடணும் அப்படின்னு தாகம் அவரை ஏக்குது, அவர் தள்ளுது. இது பெரிய க்ரௌடு, பண்டிகைக்கு வராங்க, வெறும் ரிலீஜியஸாக இருக்கிறாங்க. அவங்க யூத மார்க்கத்தில் அடிமையாக கிடக்கிறாங்க. இந்த கூட்டத்தை திரும்ப பார்க்க முடியாது அப்படின்னு இயேசு இதெல்லாம் யோசித்து இருந்திருப்பார். எல்லாரும் போயிட்ட பிறகு யோசித்து இருந்திருப்பார். அப்போ இவரால் அங்கே உட்கார்ந்துருக்க முடியல, கிளம்பிடுறாரு பாதி பண்டிகையில். வாசிப்போம் 7:14-15. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்புறம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது அப்படின்னு ஒரு கூட்டம் ஆச்சரியப்பட்டுச்சு. 20ஆம் வசனம், ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். ஒரு கூட்டம் அவரை திட்டுச்சு, கண்டம்னேஷன் பாருங்க. ஒரு கூட்டம் அவரை வெறுத்துச்சு. அதுக்கப்புறம் 26,
இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானோ, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே. இதோ இவ்வளோ ஃப்ரீயா பேசுறாரு, இவரை போயா தப்பு சொல்றீங்க அப்படின்னு இன்னொரு கூட்டம் பேசிச்சு. கிரௌடு, பெரிய கிரௌடு ஸ்கேட்டர் ஆகி கிடக்குது. ஒரு நபரை பற்றி பல விதத்துல இப்போ அப்படியே பேசிக்கிட்டு வராங்க. 32 ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்ட பொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். சேவகரை அனுப்புறாங்க, போய் அந்த ஆளை பிடிச்சிட்டு வாங்க. பயங்கர கிரௌடு, அந்த ஆள் பேசிட்டு எல்லாரும் கேட்கறாங்க. ஒரு சிலர் அந்த ஆள் பேச்சுல மயங்குறாங்க. கலகம் வந்துட போது போய். அதுக்குள்ள 40ஆம் வசனத்தை கவனிங்க, முடிவு. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் சொன்னாங்க. இவர் தீர்க்கதரிசி. வேறு சிலர் இவர் கிறிஸ்து அப்படின்னு எப்ப சொன்னாங்க? முதல்ல இந்த பண்டிகையில இயேசு பாதையில போனாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தாராளமா பேசுறாரு இவரு அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுச்சு, ரசிச்சுச்சு. இன்னொரு கூட்டம் இல்ல, இந்த ஆள் பேச்சு இல்ல, பிசாசு பிடிச்சது மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஜனங்க இவன் யார் இவங்க இப்படியே கேள்வி கேட்டு இருந்தாங்க. இன்னொரு கூட்டம் அவரை அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுதா. 4 வகையான கூட்டங்கள் இருக்குது. இந்த 4 வகை கூட்டத்துக்கு ஆண்டவர் தன்னுடைய செர்மனை க்ளோஸ் பண்றாரு. பண்டிகையின் கடைசி நாளில் செர்மனை க்ளோஸ் பண்றதுக்கு கவனிங்க. 37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அதான் கன்க்ளூஷன். ஒருவன் தாகமா இருந்தா என்னிடத்தில் வரக்கடவன், வந்து பானம் பண்ண கடவன். அவர் ஜீவ தண்ணீரை பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசி முடிச்சிட்டாரு. லிசன், கூட்டங்கள் எல்லாம் வறண்டு கிடக்குது. ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரி பேசுறான். அவன் இருதயத்துல வறட்சி. ஒருத்தன் எதிர்த்து பேசுறான், இருதயத்துல வறட்சி. தப்பா பேசுறான், இருதயத்துல வறண்டு கிடக்குது. எல்லா இருதயங்களும் வறண்டு கிடக்குது. ஒருத்தன் பேச்சை ரசிக்கிறான், இருதயம் வறண்டு கிடக்குது. ஆண்டவர் பார்த்தாரு, எல்லா இருதயங்களும் வறண்டு கிடக்குது. இந்த நேரத்துல இவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசினா, ஜீவ தண்ணீரை பற்றி பேசினா, இதுவே இவர்களுக்கு கடைசி செய்தியும் முக்கிய செய்தியுமா இருக்கும் அப்படின்னு தன் செய்திய, தாகம் உள்ளவங்க எல்லாம் வாங்க, நான் ஜீவ தண்ணீரை தருவேன் அப்படின்னு முடிச்சாரு. இந்த செய்தியை கேட்டதும் எல்லாரும், ஓ இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து, இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு கப்சுப்புன்னு அடங்கிட்டாங்களா. இந்த பரிசேயர் பிடிக்க ஆள் அனுப்புனாங்களே, அவங்க போய் பிடிக்க முடியாத வெறும் கையோட திரும்புறாங்க. லிசன், பின்பு 44-45 அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதொருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனும் ஆகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆட்கினிக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். இந்த நிக்கோதேமை குறித்து படிக்க வந்தோம் இங்க இந்த பண்டிகையில. இது கூடாரம் பண்டிகை. நிக்கோதேமு ஒரே ஒரு இடத்துல நியாயத்துக்கு எழுந்து பேசுறாரு. ஜனங்கள்லாம் கண்டம் பண்ண வந்தாங்க, ஆனா இவர் மட்டும் நியாயத்துக்கு எழுந்து நிக்கிறாரு.
எல்லாரும் இயேசுவை பிசாசு பிடிச்சு வந்தாங்க. இவன் பேச்சு யார் கேட்பான்னாங்க. அவரை பிடிச்சிட்டு வாங்கன்னாங்க. ஏன் பிடிச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னா அவர் பேசின மாதிரி ஒருவரும் பேசினதே இல்லை அப்படின்னு சொன்னான். போர் வீரருங்க அந்த பேச்சை கேட்டுட்டு பயந்துட்டு வந்துட்டாங்க. அவன் பேசுற மாதிரி யாரும் பேசல. இயேசு பேசினது போல யாரும் பேசினதே இல்லை. என்ன ஒரு சாட்சி தெரியுமா? அந்த போர் வீரருங்க இயேசு எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நீங்க சினிமாகாரம் பேசுறத ரசித்துன்னு இருக்கிறோம். என் இயேசுவ மாதிரி யார் பேசுனது, என் இயேசுவ மாதிரி யாரும் பேசலன்னு உன் வாய் எப்பெல்லாம் சொல்லுதோ அப்பதான் நீ ஸ்பிரிச்சுவல் மேன். அரசியல்வாதியும் சினிமாக்காரங்களும் பேசுறத கேட்டு கேட்டு கைத்தட்டி ரசிச்சு உன் டைமை வேணாக்குற. தோ இயேசு பேசினார் பாருங்க. தாகமா இருந்தா என்னிடத்துல வா, ஜீவ தண்ணீரை தருவேன் அப்படின்னு பேசுனதும் பிடிக்க வந்த போர் வீரர்கள் சொன்னாங்க, கிட்ட நெருங்க முடியல சார், அவர் பேசுற மாதிரி யார் சார் பேசுறா, பிடிக்காத வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ கூட இருந்தவங்க எல்லாம் ஏன்டா அவனை பிடிக்கல கேட்டப்போ அந்த கூட்டத்தில் இருந்த நிக்கோதேமு எழுந்து நின்று, வெயிட் சார், ஒருத்தரை விசாரிக்காம அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது நம்ம நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லுதோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு பாருங்க. அந்த வாய்ஸ் கேட்டதும் அங்க இருந்த ஆசாரியர்களுக்கு கோவம் வந்துருச்சு. நீயும் அந்த ஊருக்காரா, கலிலேயனா நீ அப்படின்றாங்க. அந்த வாய்ஸ் தான் இங்க நிக்கோதேமுடைய விசுவாசத்தை காட்டுது. இயேசுவுக்காக ஓப்பனா நிக்க முடியல, சரி, ஆனாலும் ஒரு நியாயத்துக்காக நின்ன பாருங்க. அந்த இடத்துல பிடிக்க வந்தவங்க மத்தியில பிடிக்க வராத நிக்கிறப்ப நம்ம நியாயப்பிரமாணம் ஒருத்தரை விசாரிக்காத எப்படி பிடிச்சி குற்றவாளி ஆக்க முடியும்? அப்படியா நம்ம நியாயப்பிரமாணம் சொல்லுது? தட் மீன்ஸ் இயேசு நல்லவர். அவருக்காக இந்த இடத்துல நான் பேசி ஆகணும். ஓப்பனா பேச முடியல, ஆனாலும் மனசுக்குள்ள இல்லை. அந்த இயேசு தன்னிடத்துல பேசின அந்த வார்த்தை, அந்த இயேசு காட்டின அன்பு, அந்த இயேசுவை பற்றின அந்த சிந்தை இந்த மக்கள் மத்தியில நின்று நிக்கோதேமு பேசும்படி அவனை உந்தி தள்ளியதே. That is the symptom of a believer. What is the symptom? இயேசுவை பிடிக்காதீங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்ல முடியல. அப்படி ஒரு இடத்துல இருக்கிறாரு அதிகாரி, சனகரிப் சங்கத்தில் முக்கியமானவர், முக்கிய அதிகாரி ஒருத்தர். யாரை பிடிக்கணும்னு ஆளை அனுப்பின கூட்டத்துக்கு அதே கூட்டத்தில் இருந்து நம்ம செய்யறது நியாயம் இல்லையே அப்படின்னு பேசுறாரு. நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லலையே. நிக்கோதேமு என்பவன் குரல் கொடுத்தான் பாருங்க. அதுதான் இன்னைக்கு பாடம். தவறுகள் நடக்கிறப்ப, அநியாயங்கள் நடக்கிறப்ப ஒரு இடத்துல உங்களால் முடிந்த ஒரு நியாயத்தை பேசணும், ஒரு நியாயத்தை பேசணும், நீதியை பேசணும், உண்மையை பேசணும். எது சரி என்பதை வெளிப்படையா சொல்ல முடியலனாலும் எது நீதியோ சரியோ அந்த பக்கம் நிக்கணும். தோ நிக்கோதேமு ஒரு பக்கம் ஃபெஸ்டிவல், இன்னொரு பக்கம் ஃபேர்வெல், அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஃபெயிலியர் இருந்துச்சு. ஆனால் நிக்கோதேமு he stood for the right man, right things. நல்லதுக்காக நின்று. அருமையானவங்களே, இந்த மனுஷன் இதோட போகல. இந்த கூட்டத்தில் இப்படி ஒரு மனுஷன் பேசிட்டான்னு அவங்களுக்கு கோவம் வந்துட்டு அவங்களே முறைச்சாங்க. நீயும் கலிலேயனா, உனக்கு என்ன தெரியும்? நீ பேசுறது பார்த்தா அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆஃப்வே வந்துட்டான் நிக்கோதேமு. இதுக்கு மேல இயேசுவின் அன்பை, இயேசுவை பற்றி மறைச்சு வைக்க முடியல. இதுக்கு மேல முடியல. முதல்ல கிட்ட வந்த முதல் சிட்டிங்ல இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அடுத்த சிட்டிங்ல இயேசுக்காக சீக்கிரட்டா வாழ்ந்தான்.
இயேசுக்காக பேச முடியலனாலும் எழுந்து நின்று கேட்டான். நம்பர் 3, compensation. The compensation. Number 1, the conversation. Number 2, the condemnation. Number 3, the compensation. யோவான் 19ஆம் அதிகாரம். யோவான் 19ஆம் அதிகாரம் முக்கியமான அதிகாரம். அது 39ஆம் வசனத்தை படிப்போம். 39. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இயேசு மரித்து போனார். போர்வீரன் வந்து ஈட்டியை விழாவில் குத்தி செக் பண்ணா ரத்தமும் தண்ணீரும் வந்துட்டு, இதுக்கு மேல அவர் தலை சாச்சிட்டாரு, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அவர்கள் குத்தினவர்கள் கூட வேலை முடிஞ்சிட்டுன்னு அவன் பேக்கிங்ல இருக்கிறான். நேரம் ஆயிடுச்சு. ஓய்வு நாள் தொடங்க போது இயேசுவின் சரீரத்தை இறக்கணும். அப்போ செல்வந்தனாகிய அரிமத்தியா வந்து நேரா பிலாத்துவினிடத்துல போய் அவர் மரிச்சுட்டாரு, அவன் சரீரத்தை கொடுங்க அடக்கம் பண்ணணும்னு கேட்டாரு. பர்மிஷன் வந்துருச்சு. பிலாத்து கேட்டான், அவர் இவ்வளவு சீக்கிரம் மரிச்சிட்டாரா அப்படின்னு. ஒரு நாள் பிலாத்து பத்தி பேசுறேன். வாட் ஏ வண்டர்ஃபுல் மேன். இயேசுவின் பாடு மரணங்கள்ல அவரை சுத்தி இருந்த மனுஷர்கள் இருக்கிறாங்களே, ஐயோ இருதயம் கொள்ளை கொண்டு போகிறது. அவர் மேல் வைத்திருந்த அந்த அன்பு, அவர் மேல் காட்டுகிற அந்த பாசம், அவர் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம், அது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. அரிமத்தியா வேகமாய் போய் பிலாத்துவை சந்தித்து ஆர்டரை வாங்கிட்டு வந்து சிலுவையிலிருந்து அவரை இறக்குகிறார்கள். ஒரு டெட் பாடி, ரத்தம் தோய்ந்து வடிந்து கிழிந்து போன சதைகள் மத்தியில சிலுவையின் ஆணிகளை பேர்த்தெடுத்து அந்த சரீரத்தை இறக்குறாங்க. இறக்குனா வெறும் சரீரம், இதை சீலையால கட்ட வேண்டும், அதை அப்படியே அடக்க முடியாது. அப்பொழுதுதான் அந்த அரிமத்தியாவுக்கு உதவி செய்ய நிக்கோதேமு வந்தான். He was a rich man. அப்படி என்று சொன்னேனே, அவன் எப்படி ரிச் மேன் என்பதை பாருங்கள். டாப் 3 ரிச் பீப்புள்ல எருசலேமில் அன்னைக்கு இருந்தவங்கள்ல இந்த அரிமத்தியா ஒரு பணக்காரன், இந்த நிக்கோதேமும் ஒரு பணக்காரன். என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் வெள்ளை போலமும் கரிய போலமும் கொண்டு வந்து நிக்கோதேமு சுமந்து கொண்டு வந்து அரிமத்தியாவுக்கிட்ட கொடுத்தாரு. 100 ராத்தல் அப்படின்னு சொல்றோம்ல, இட்ஸ் ஈக்குவல் டு 100 pounds. தட் மீன்ஸ் 35 kilos ஆஃப் பேக். ஒரு மனுஷனை அடக்கம் பண்றதுக்கு 1 கிலோ 2 கிலோ இருந்தா போதும். சவப்பெட்டிகளில் படுத்து இருக்கிற டெட் பாடியை சுத்திலும் உப்பு போடுவாங்க. எவ்வளவு உப்பு போடுவாங்க? 1 கிலோ உப்பு, 2 கிலோ உப்பு போடுவாங்க, அவ்வளவுதான். இதுக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வா, உப்பு வாங்கிட்டு வா, ஒரு பேக் உப்பு வாங்கிட்டு வா, சுத்தி போடணும் அப்படின்வாங்க. அந்த நாட்கள்ல சரீரத்தை மண்ணில் புதைக்கிற பழக்கம் இல்லை, கல்லறையில வைக்கிற பழக்கம். கல்லறையில வைக்கிற பாடிய சீலைகளை சுத்தணும். ஆனா சீலைகளுக்குள்ள இந்த வெள்ளை போலமும் கரிய போலத்தையும் வச்சு சுத்தணும். அப்பதான் பாடி ரொம்ப நாள் இருக்கும், கெடாது. அவர்கள் அப்படியே கல்லறைக்குள்ள வச்சுட்டு வந்துருவாங்க. இது ஒரு மரண அடக்க ஆராதனைக்கு, ஒரு பிணத்திற்கு செய்கிற பாரம்பரிய மருத்துவ பழக்கம். இது அவன் வசதிக்கு ஏற்றபடி செய்வான். ஆனால் இயேசு இல்ல, பக்கத்துல மரியாள் இல்ல, சீஷர்கள் இல்ல, யோசேப்பு இல்ல, எல்லாரும் ஒரு வசதியற்ற நிலைமையில
கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. பிணத்தை இறக்குவதற்கு கூட அங்க ஆட்கள் இல்லாத பொழுது அரிமத்தியா வந்தான். பிலாத்துவினிடத்துல பேசுவதற்கு, துணிந்து போவதற்கு ஒரு சீஷன் கூட இல்லை, ஒரு ஆட்கள் கூட இல்லை இயேசுவின் சார்பா நிக்கிறதுக்கு. அப்போ அரிமத்தியா போய் நின்று அந்த ஆர்டரை வாங்கிட்டு வந்து பிணத்தை இறக்குறப்ப இப்ப யோசிக்கிறாங்க, எப்படி டெட் பாடியை சுருட்டுறது, எப்படி எடுத்துட்டு போய் வைக்கிறது, டைம் ஆச்சு. அப்படின்ற ஒரு சூழல்ல இந்த நிக்கோதேமு இயேசுவின் இடத்துல ரகசியமாய் பேச வந்தாரே ஒரு ராத்திரி, இயேசுவுக்காக சனகரிப் சங்கத்திலே எழும்பி நின்று நியாயத்தை கேட்டாரே, அந்த இயேசு இப்பொழுது திறந்த வழியில மரித்து கிடக்கிறார் என்பதை பார்த்ததோ நிக்கோதேமு இப்ப இனிமே தன்னை மறைத்து கொள்ள விரும்பல. எல்லாருக்கும் தெரிஞ்சு ஓப்பனா அவர் வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் 35 கிலோ பொருட்களை, இந்த சரீரத்தை சுருட்டி மடிச்சு பேக் பண்ணி கொண்டு போவதற்கு பொருட்களை கொண்டு வந்தாரு. இதுக்கு மேல அவர் ரகசியமா வாழணும்னு நினைக்கல. இதுக்கு மேல அந்த அன்பை அடக்க முடியல. யோசித்து பாருங்க, அந்த சரீரத்தை நிக்கோதேமு தொட்டிருப்பாரு, இயேசுவின் சரீரத்தை தொடச்சிருப்பாரு, இது ரத்தம் அடைந்த சரீரத்தை தொடச்சிருப்பாரு. அவர் சுமந்து வந்த பரிமள அந்த கரிம அந்த வெள்ளை போலத்து இவைகள் அவர் கையாலே கொண்டு போட்டிருப்பாரு. சுத்தி யாரும் பெண்கள் இல்லை, ஆண்கள் இல்லை. ஒரு பணக்காரன் இயேசுவின் மேல அன்பு வைத்ததுனால ரகசிய விசுவாசியாய் இருந்தான். ஒரு காலத்தில் இயேசுவின் மரணம் வந்த பிறகு இனிமேல் நான் மறைந்து வாழப் போவதில்லை, அவருக்காக நின்று வெளிப்படையா நிற்க போறேன் என்று வெள்ளை போலத்தையும் அடக்கம் செய்வதற்குரிய பொருட்களை அதிகமா சுமந்துட்டு வந்தான். இன்றைய மதிப்பு ஏறக்குறைய 60,000-80 லட்சம் வரைக்கும் அந்த 35 கிலோ பொருட்கள். $150,000 to $200,000 equal worth of that bags. அவ்வளவு மதிப்புள்ள பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்களை நிக்கோதேமு கொண்டு வந்தான். ஒரு பக்கம் அந்த கரிய போலும் வெள்ளை போலத்தை சரீரத்தில் போட்டு போட்டு தொடச்சி சுத்தி. அருமையானவங்களே, வாட் இஸ் தட் காம்பன்சேஷன்? ஆண்டவருக்கு எதுவுமே இவ்வளவு நாள் செய்யல. ரிச் மேனா இருந்தான், ரிலீஜியஸ் மேனா இருந்தான், நல்லவனா இருந்தான், பவர்ஃபுல் மேனா இருந்தான், டாப் லீடரா இருந்தான், எல்லாரும் அறிஞ்சவனா இருந்தான். ஆனா இருதயத்துக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு, ஆண்டவர் மேல அன்பு இருந்துச்சு. அதை வெளிப்படையா காட்ட முடியாத ஒரு சூழல் இருந்தப்ப ஒரு நாள் வந்துச்சு, அவர் மரிச்சாரு. அவர் மரணத்துக்கு முன்னால இனிமே மறைஞ்சு வாழ முடியாது. அவர் மரணம் இருக்கிறதே அவனை மாத்திடுச்சு. அவர் மரணம் இருக்கிறதே அவனை அழ வச்சிருச்சு. அவர் மரணம் இருக்கிறதே அவரை தொடக்கி வச்சிருச்சு. அவர் மரணம் இருக்கிறதே, இதுதான் ஆண்டவரே நான் உங்களுக்கு காட்டுற காம்பன்சேஷன். நான் செய்யல, இவ்வளோ நாள் செய்யல, இனிமேலாவது உங்களுக்கு செய்வேன்னு தான் பொருட்களை, தன் பணத்தால் கொண்ட பொருட்களை தான் சுமந்து வந்து அவன் கைகளாலே இயேசுவின் சரீரத்தை தொட்டு தொடைத்து அவன் அந்த சரீரத்தை அந்த சீலையினால சுற்றி அடக்கம் பண்ண கொண்டு போனானே நிக்கோதேமு. வாழ்க்கையில் இயேசுவின் மரணத்திற்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தான். அந்த நிக்கோதேமே அப்படி செய்வானானால் அந்த மரணத்தால் வாழ்கிற நீயும் நானும் அந்த இயேசுவுக்கு எவ்வளவு செய்ய வேண்டும்? நீ வாழ்வதற்கு காரணம் யார் தெரியுமா? அந்த இயேசுவின் மரணம். அவர் மரித்ததால் நீ வாழ்கிறாய். அவர் மரித்ததால் நான் வாழ்கிறேன். அவர் இறந்ததால் நான் பிழைத்தேன். அவர் மரித்ததால் இன்று நீ ஜீவனோடு இருக்கிறாய். வாட் இஸ் யுவர் காம்பன்சேஷன் டு ஹிம்? அவருக்கு என்ன செய்ய போறீங்க? வாட் இஸ் யுவர் ரிப்ளை டு ஹிஸ் டெத்? அவர் உனக்காக மரிச்சாரு. இதோ இந்த நல்ல மனுஷன்
ரெஸ்பெக்டபிள் மேன். ஆண்டவரை கடைசியா வெறுங்கையோ பார்க்க வரல. அவனுடைய பொருள், அவனுடைய நேரம், அவனுடைய விசுவாசம், இனி அவன் மறைஞ்சு வாழணும்னு நினைக்கல. வெளிப்படையா வந்துட்டான், அடக்கம் பண்ற அளவுக்கு வந்துட்டான். கடைசியில் அவனை பற்றி சொல்கிறப்ப, ஒரு நாள் ராத்திரியில் வந்த நிக்கோதேமு இன்று பகலில் வந்து ஆண்டவருக்காக நின்று அவர் மரண சரீரத்தை எடுத்து கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணும் வரைக்கும் நின்று கொண்டிருந்தான். வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? ஆண்டவருக்கு உன்னுடைய பதில் என்ன? ஆண்டவருக்கு உன்னுடைய ரெஸ்பான்ஸ், காம்பன்சேஷன் என்ன? என்ன ஆண்டவருக்கு கொடுக்க போறீங்க? உனக்காக மரிச்சவருக்கு என்ன கொடுக்க போறீங்க? உனக்காக காயப்பட்டவருக்கு என்ன மறுபதில கையில வச்சிருக்கீங்க? என்ன பொருளை கையில வச்சிருக்கிறீங்க? எந்த இருதயத்தை கையில வச்சிருக்கிறீங்க? அவருக்கு பதில் சொல்ல ஆண்டவர் இன்று உனக்கு நேரா நின்று கேட்கிறாரு. வாட் இஸ் யுவர் ரிப்ளை, ரெஸ்பான்ஸ், காம்பன்சேஷன்? பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வெறுங்கையோடு வந்து நின்ற நாட்கள் போதும் ஆண்டவரே, போதும். உம்முடைய மரணத்துக்கு முன்பாய் உலகத்தில் எது ஆண்டவரே பெரியது? உம்முடைய மரணத்துக்கு முன்பு உலகத்தில் எது சிறந்தது? உம்முடைய மரணத்தை விட உலகத்தில் விலை உயர்ந்தது ஏதுமே இல்லையே. அப்பா பிதாவே, உம்முடைய ஒரே குமாரனை எங்களுக்காக கொடுத்தீர். நாங்கள் வாழ, நாங்கள் ஜீவன் பெற, நாங்கள் உயிர் பெற, நாங்கள் பரலோகம் பெற அவரை நீர் சிலுவையில ஒப்பு கொடுத்தீரே. இதோ தகப்பனே, எங்களையும் அப்படி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். Today is the day of your salvation. Today is the day of the commitment. இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணுங்க. ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன், அந்த தேவ ராஜ்யம் எனக்கு வேணும், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு ஒரு சின்ன ஜெபத்தை இன்னைக்கு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஒரு தீர்மானத்தை எடுங்க. What is your response to your Savior? இந்த ரட்சகருக்கு உங்க பதில் என்ன? உங்க காம்பன்சேஷன் என்ன? உங்களுடைய பொருட்கள் அல்ல, உங்களுடைய இருதயம், உங்களுடைய செல்வம், உன்னுடைய ஆத்துமா. அதற்காக தான் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு மரித்தார். இந்த நிக்கோதேமு அதை செய்து முடித்தான். நீங்களும் செய்வீங்களா? இந்த நிக்கோதேமு ஆண்டவரோட உட்கார்ந்து பேசி சத்தியத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்காக எழும்பி நின்று கடைசியில ஆண்டவரின் மரணம் வரைக்கும் வந்து அவன் தன் சாட்சியை நிரூபித்தான். அதே போல நீயும் செய்வாயா? அதே போல ஆண்டவருக்காக நிற்பாயா? அதே போல ஆண்டவரின் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயா? உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அப்படி என்றால் உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணு. அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, வாலிபர்களே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். பரலோக பிதாவே, எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம், முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிக்கோதேமை போல நாங்கள் ஆவியில பிறந்து சத்தியத்தை அறிய, நித்தியத்தில் சேர எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வீராக ராஜா, உதவி செய்வீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த தேவ ராஜ்யத்தின் வாசல் அவர்களுக்கு திறக்கும்படிக்கு அவர்கள் பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதுவீராக. பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, இந்த உலகத்திலிருந்து அவர்களை விடுவித்து கர்த்தர் அவர்களை நித்திய ராஜ்யத்துக்கு அங்கத்தினராய் சேர்க்கும்படிக்கு ஜெபிக்கிறோம்பா. இந்த நிக்கோதேமை போல உம்மை தேடி வந்து உமக்காக நிற்க, உமக்காக வாழ, கடைசி மட்டும் உம்மை பின்பற்ற ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுப்பீராக, சுகம் கொடுப்பீராக, தயவு செய்வீராக, இரக்கம் செய்வீராக. அவர்கள் வாழ்க்கை விடுதலை அடையட்டும், அவருடைய ஆத்துமா செழிக்கட்டும், அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவர்கள் ஜெயிக்கட்டும், வளரட்டும், கர்த்தருக்காக வாழட்டும். தகப்பனே, வாழட்டும். என்னை ஆண்டவரே முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று யாரெல்லாம் ஜெபித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இன்று முதல் தயை செய்வீராக, அவர்களை அணைத்துக் கொள்ளுவீராக, அவர்களை வாழ வைப்பீராக. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். சபைக்கு வந்த ஒவ்வொருவரும், செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சுகமும் கிருபையும் பலனும் பாதுகாப்பும்
உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆசீர்வதியும் ராஜா, ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சிநேகம் வழி நடத்துதலும் கிறிஸ்து இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.